மாவட்ட வாரியாக சுற்றுப்பயணம் செய்து வரும் முதல்வர் ஜூலை 8ஆம் தேதி திருச்சியில் நடக்கவுள்ள பல்வேறு நிகழ்ச்சிகளிலும், ஜூலை 9ஆம் தேதி திருவாரூர் மாவட்டத்தில் நடக்கும் சிறுபான்மையினர் கல்லூரி விழா, அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்கிறார். அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களின் ஆங்கில மொழித்திறனை வளர்க்கும் வகையில் லெவலப் திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. இத்திட்டத்தின்படி 2, 3 எழுத்துக்கள் உள்ள ஆங்கில வார்த்தைகளை வாசிக்கவும், அவற்றின் அர்த்தங்களை அறிந்து வாக்கியங்களில் பயன்படுத்தும் வகையில் லெவலப் பாடத்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. லெவலப் திட்டத்தின் பாடத்திட்டம் டிஎன் லெவலப் என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. பேங்காக்கில் ஆசிய பேர்போ வில்வித்தை சாம்பியன்ஷிப் இன்று முதல் 6ஆம் தேதி வரை நடக்கவுள்ளது. இத்தொடரில் இந்தியா, ஜப்பான், மலேசியா, சீனா உட்பட 13 நாடுகளைச் சேர்ந்த 407 வீரர்கள் பங்கேற்கின்றனர். இந்தியா சார்பில் சேலம் விநாயகா மிஷன் கல்லூரி மாணவர் சஞ்சய் உட்பட 7 பேர் கலந்து கொள்கின்றனர். இவர்கள் இன்று சென்னையிலிருந்து புறப்பட்டுச் சென்றனர். சர்வதேச டி20 அரங்கில் 150 போட்டிகளில் பங்கேற்ற முதல் இடது கை பேட்டர் என்ற சாதனையை படைத்தார் இந்தியாவின் ஸ்மிருதி. இவருக்கு அடுத்ததாக இலங்கையைச் சேர்ந்த அட்டப்பட்டு 146 போட்டிகளிலும், வங்கதேசத்து பிஸ்மா 140 போட்டிகளிலும் விளையாடியுள்ளனர். தமிழக காவல்துறையினருக்கு இப்போது சட்ட அறிவும், மனிதநேயமும், பொதுமக்களை அணுகும் விதமும் குறித்த புரிதலும் தேவைப்படுகிறது. அதற்கான பயிற்சி அவர்களுக்கு போதவில்லை. இதே மனநிலையோடு காவலர்கள் பணியை தொடர்கிற நிலை உருவானால் பொதுமக்களின் நிம்மதி கேள்விக்குறியாகிவிடும். ஒவ்வொரு முறையும் அஜித்குமார் போன்றோரின் கொடூர மரணங்களின் போது மட்டும் ஒன்று கூடி விடிய பேசி கலைந்து போவது தீர்வாகாது. முதல் கட்டமாக காவலர் பயிற்சிக்கான பாடநூலில் காவல்துறையிற்கு எதிரான உயர்நீதிமன்ற உத்தரவுகளை சேர்க்க வேண்டும் என்கிறார் பாமகவின் நிறுவனரும் மருத்துவருமான ராமதாஸ் ஐயா அவர்கள். சேமிப்பு கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பை பராமரிக்காவிட்டாலும் அபராத கட்டணம் வசூலிக்கப்படாது என பஞ்சாப் நேஷனல் வங்கி அறிவித்துள்ளது. இந்த மாற்றம் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளதாக வங்கி தெரிவித்துள்ளது. ஏற்கனவே மற்றொரு பொதுத்துறை வங்கியான கனரா வங்கியும் கடந்த மாதம் முதல் இதை அமல்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது.